ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிற லெசன் வந்து ஜியாகிரஃபிலேருந்து கவர் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அன்அகாடமியோட ப்ளஸ் கோர்சஸ் பற்றி பேசிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இலக்கு அப்படிங்கிற கோர்ஸ். ஸோ இது வந்து Feb 22 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் 10% டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணணும் இந்த கோர்ஸ்க்கு. அப்படின்னா இது குரூப் 2க்கான லைக் முழு இன்டகிரேட்டட் கோர்ஸ். அண்ட் 10% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நேம் கொடுத்துருக்கேன், SHIFNAS. ஸோ டைப் பண்ணிங்கன்னா 10% ஆஃப் கிடைக்கும். அண்ட் லட்சியம் அப்படிங்கிற குரூப் 2 மெயின்ஸ் கோர்ஸ் வந்து Feb 23 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் வேணும் அப்படின்னா என்னோடய நேம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வெற்றி அப்படிங்கிறது குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் Feb 22 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இலக்கு அப்படிங்கிறது வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2021க்கு 25 டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். 200 கொஷின்ஸ் வந்து நீங்கள் 3 hours முடிக்கணும். அண்ட் ஆஃப்டர் ஈச் டெஸ்ட் யூல் ஹாவ் அனாலிட்டிக்கல் கிளாஸ் அண்ட் லைவ் ரேங்கிங் அண்ட் லீடர் போர்டும் இருக்குது. அண்ட் ப்ளஸோட ஃபீச்சர்ஸ் வந்து இதுதான் வந்து ப்ளஸோட ஃபீச்சர்ஸ். அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ப்ளஸ் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் மோர் ஃபீச்சர்ஸ் வந்து டவுட் கிளியரிங் செஷன் வந்து இருக்குது எல்லாத்துக்குமே. அண்ட் ஃப்ரம் 1st March 2021 ஆன்வர்ட்ஸ் வந்து இந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து 5% ஆகிடுமா. ஸோ என்ரோல் நவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 10% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா ஸோ எந்தாவது கோர்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா SHIFNAS அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் யா, ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிற யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Earth is a unique planet where life is found. Can you imagine life on Earth without air? No, the air is essential for the survival of all forms of life. So air அப்படிங்கிறது வந்து it is very important for all forms of life. So the blanket of air that surrounds the Earth is called atmosphere. ஸோ இப்படி தான் வந்து Earth இருக்குன்னா இதை சுற்றியும் வந்து அட்மாஸ்ஃபியர் இருக்குது. ஸோ அதுதான் blanket of airனு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் held close to the Earth by the gravitational attraction. ஸோ Earthக்குன்னு சொல்லி ஒரு gravitational attraction இருக்குது. ஸோ அந்த gravitational attraction தான் வந்து அந்த புல் தான் வந்து இந்த அட்மாஸ்ஃபியரை வந்து இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்கு. இப்போ காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்ஃபியர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்குது, வாட்டர் வேப்பர், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிக்சர் ஆஃப் கேஸஸோட காம்போசிஷன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்ரோஜன் தான் அதிகமாக இருக்குது, 78% நைட்ரோஜன். ஆக்சிஜன் வந்து 21%. அண்ட் பெர்மனன்ட் கேஸ், இதுதான் பெர்மனன்ட் கேஸாக இருக்கும் அட்மாஸ்ஃபியரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா they constitute 99% of the total composition and the percentage always remain the same without the change. ஸோ இந்த 78% 21% அப்படியே தான் இருக்கும். இந்த ரிமைனிங் 1%ங்கிறது இந்த மிச்சம் இருக்கிற கேஸஸ்லாம் ஆக்கியபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கன் வந்து இவ்வளோ ஆக்கியபை பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து இருக்கிறதுலே கம்மி. ஸோ ஆனால் அதுதான் வந்து ரொம்ப குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் கொடுத்துட்ருக்கு. நியான், ஹீலியம், ஓசோன், ஹைட்ரோஜன், அப்புறம் கிரிப்டான், ஜெனான் அண்ட் மீத்தேன் ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்குது. ஸோ வாட்டர் வேப்பர் பார்த்திங்கன்னா 0 to 0.4% வந்து இருக்கும். இட்ஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த அட்மாஸ்ஃபியர் விச் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரெடிக்டிங் வெதர் ஃபினாமினன். ஸோ வெதர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வாட்டர் வேப்பர் கண்டென்ட் வச்சு தான். ஸோ other solid particles present in the atmosphere include dust particles, salt particles, pollen grains, smoke, soot, volcanic ashes. இது எல்லாமே வந்து other particles. ஸோ ஆக்சிஜன் வந்து இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் லிவிங் ஆர்கானிசம். கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ஹீட்டை வந்து நம்ம அட்மாஸ்ஃபியரில் அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் கீப்ஸ் த அட்மாஸ்ஃபியர் வார்ம் பை இன்சுலேஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ இன்சுலேஷன்னா என்ன, ரேடியேஷன்னா என்ன அப்படிங்கிறது கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கொடுங்க. அண்ட் ஸோ ரேடியேஷன் நான் சொல்லிடுறேன், இன்சுலேஷன் நீங்கள் சொல்லிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எர்த் வந்து இப்படி இருக்குன்னா ஸோ மார்னிங் டைமில் வந்து ஹீட் வந்து எர்த்துக்குள்ளே வருது. ஸோ நம்மளோட எர்த்தோட அட்மாஸ்ஃபியர் வந்து எல்லா ஹீட்டையும் வந்து எடுத்துக்காது. சில அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து ரேடியேட் பண்ணி விட்ரும் பேக் டு ஸ்பேஸ். ஸோ அதுதான் வந்து ரேடியேஷன். இன்சுலேஷன்னா என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ நைட்ரோஜன் ஆக்ட்ஸ் ஆஸ் அ டைல்யூவெண்ட் அண்ட் இஸ் கெமிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ நைட்ரோஜனுங்கிறது வந்து நம்ம அட்மாஸ்ஃபியரில் ஆக்டிவாக கிடையாது, இன்ஆக்டிவான காம்போனண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஓசோன் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடெக்டிங் த எர்த் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேடியேஷன். ஸோ யூவி ரேடியேஷன்லேருந்து எது நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் வந்து
ஸோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர் ஸ்ட்ராட்டோஸ்ஃபியரில் வந்து ஓசோன் இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வர அல்ட்ரா யூவி ரேஸை வந்து முழுக்க வந்து உள்ளே வராமல் சிலதை வெளியே ரேடியேட் பண்ணி விட்ரும். ஸோ த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இன் த அட்மாஸ்ஃபியர் ஆக்ட் அஸ் நியூக்ளியை ஆன் விச் வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் டு ஃபார்ம் precipitation. ஸோ நம்ம இங்கே கீழே பார்த்தோம் சாலிட் பார்ட்டிகல்ஸ் லைக் டஸ்ட்டு, சால்ட், போலன் கிரெயின்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு. ஸோ அதில் வந்து இந்த வாட்டர் வேப்பர் வந்து தங்கி அதில் வந்து கண்டென்ஸ் ஆகி அது மூலயமா தான் வந்து மழை வருது. ஸோ இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்ஃபியருக்கு போவோம். ஸோ த அட்மாஸ்ஃபியர் இஸ் திக் நியர் த எர்த் சர்ஃபேஸ் அண்ட் தின்ஸ் அவுட் அன்டில் இட் ஈவென்ச்சுவலி மர்ஜஸ் வித் ஸ்பேஸ். ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்ஃபியர் இருக்கும். ஸோ அந்த ஏரியா வந்து அட்மாஸ்ஃபியர் திக்காக இருக்கும். ஸோ மேலே போக 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 அப்படியே எக்ஸோஸ்ஃபியரில் வந்து தின்னாகி அப்படியே ஸ்பேஸ் கூட மர்ஜ் ஆயிருங்கிறாங்க. ஸோ 5 அட்மாஸ்ஃபியரிக் லேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்ஃபியர், ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், மீசோஸ்ஃபியர், தெர்மோஸ்ஃபியர் அண்ட் எக்ஸோஸ்ஃபியர். இப்போ ட்ரோபோஸ்ஃபியர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன திக்கஸ்ட் லேயர் அண்ட் இட் இஸ் த லோவஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர். அண்ட் த க்ரீக் வேர்ட் அப்படிங்கிறது ட்ரோப்போஸ் அப்படின்னா மீன்ஸ் டு டேர்ன் ஆர் சேஞ்ச். த லேயர் வந்து 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த போல்ஸ் அண்ட் அப் டு 18 கிலோமீட்டர்ஸ் அட் தி ஈக்குவேட்டர். நான் ஆல்ரெடி சொன்னேன் எர்த் கிட்ட வந்து திக்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட எர்த்து. ஸோ இங்கே வந்து ஈக்குவேட்டர், இது வந்து போல்ஸ். ஸோ ஈக்குவேட்டரில் இப்போ இந்த ஈக்குவேட்டர்லேருந்து இப்படி இந்த ஹைட் மேலே போனீங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் போல்ஸ் கிட்ட வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரோபோஸ்ஃபியர் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து மேலே 8 கிலோமீட்டர்ஸும் ஈக்குவேட்டர் கிட்ட 18 கிலோமீட்டர்ஸும் இருக்கும். ஸோ த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் ஹைட். ஸோ மேலே போக போக உங்களுக்கே தெரியும் ட்ரோபோஸ்ஃபியருக்கு மேலே போக போக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் வெதர் ஃபினாமினன் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் லேயர். ஸோ ஆல்மோஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வெதர் ஃபினாமினன் இல்லை, ஆல்மோஸ்ட் ஆல் வெதர் ஃபினாமினன். ஸோ மேலே ப்ரெசிபிடேஷன், ஸ்னோவாக இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் வெதர் மேக்கிங் லேயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த அப்பர் லிமிட் ஆஃப் ட்ரோபோஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் ட்ரோபோபாஸ். ஸோ ட்ரோபோஸ்பியர் வந்து முடிகிற இடம் தான் வந்து ட்ரோபோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்குது. இட் எக்ஸ்டென்ஸ் டு அ ஹைட் ஆஃப் 50 கிலோமீட்டர்ஸ் அபவ் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கும். அண்ட் சின்ஸ் திஸ் லேயர் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓசோன் மாலிகுல், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓசோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஓசோனோஸ்பியர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட் இன் திஸ் லேயர். ஸோ இங்கேயும் வந்து ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோபோஸ்பியரில் என்ன பார்த்தோன்னா மேலே நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும் நீங்கள் பார்த்தோம். பட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் the temperature decreases with increasing height. பட் இங்கே ஸ்ட்ராட்டோஸ்பியரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா the temperature increases with increase in the height in this layer. இது ரொம்ப இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓசோன் லேயர் இங்கே தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த யூவி ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். ஸோ லார்ஜ் ஜெட் பிளேன்ஸ் நார்மலி ஃப்ளை ஹியர். ஸோ நம்மளோட ஜெட் பிளேன்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக வந்து இந்த காப்டர்ஸ் எல்லாம் பறக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் பறக்கும். ஏன்னா இங்கே வந்து வெதர் ஃபினாமினன் இருக்காது. ஸோ ட்ரோபோஸ்பியரில் தான் வெதர் ஃபினாமினன், க்ளவுட் ஃபார்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பறந்துச்சு அப்படின்னா டிஸ்டர்பன்சஸ் இருக்காது, கிளியராக இருக்கும் ஸ்கைஸ். அதனால் அண்ட் த அப்பர் லிமிட் ஆஃப் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து ஸ்ட்ராட்டோபாஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மீசோஸ்பியர். அதுக்கப்புறம் மீசோஸ்பியர் வந்து 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட். ட்ரோபோஸ்பியரில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே மீசோஸ்பியரில் தான் வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஃப்ரம் எர்த் ஆர் ரிஃப்ளெக்டட் பேக் டு எர்த் ஃப்ரம் திஸ் லேயர். ஸோ இந்த மாதிரி மீசோஸ்பியர் லேயர் அப்படின்னா இப்போ எர்த்லேருந்து இங்கே தான் எர்த் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து மீசோஸ்பியர் போயிட்டு திருப்பி எர்த்தோட இன்னொரு பார்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த ரேடியோ வேவ்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மீட்டியார்ஸ் நியரிங் த எர்த் கெட் பர்ன்ட் ஹியர். ஸோ ஸ்பேஸ்லேருந்து வந்து அந்த ஹியூஜ் கல்லெல்லாம் உள்ளே வருது இல்லையா, ஸோ அது வந்து இந்த லேயரில் வந்து பர்ன் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ த அப்பர் மோஸ்ட் லிமிட் ஆஃப் த மீசோஸ்பியர் வந்து மீசோபாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தெர்மோஸ்பியர் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் அபவ் த மீசோஸ்பியர். இது வந்து 600 கிலோமீட்டர் பக்கம் போகும். The composition of gases in the lower thermosphere is more or less uniform and hence it is called as homosphere. ஸோ இந்த தெர்மோஸ்பியரில் இருக்கிற லோவர் தெர்மோஸ்பியர், ஸோ இதுதான் தெர்மோஸ்பியர் அப்படின்னா இங்கே இருக்கிற லோவர் பார்ட்டில் வந்து எல்லா கேஸஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் காம்போசிஷன். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த லேயரை வந்து ஹோமோஸ்பியர், லோவர் பார்ட் ஆஃப் த தெர்மோஸ்பியர் ஹோமோஸ்பியர்னு சொல்கிறாங்க. த அப்பர் போர்ஷன் ஆஃப் த தெர்மோஸ்பியர் ஹேஸ் அன்ஈவன் காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஹெட்ரோஸ்பியர். ஸோ இந்த அப்பர் போர்ஷன் வந்து கேஸஸ் அவ்வளோக்கா ஈவனாக இருக்காது, மாறி மாறி இருக்கும். ஸோ அதை ஹெட்ரோஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ராட்டோஸ்ஃபியரில் பார்த்த மாதிரி டெம்பரேச்சர் நார்மலாக ஹைட் மேலே மேலே போக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். பட் இங்கேயும் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட். மேலே போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அயனோஸ்ஃபியர் இஸ் a layer of the thermosphere that contains ions and free electrons. ஸோ தெர்மோஸ்ஃபியருக்குள்ளேயே வந்து அயனோஸ்ஃபியர்னு ஒரு லேயர் இருக்குது. ஸோ அந்த லேயரில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா அயோன்ஸ் இருக்கும் அண்ட் அது இல்லாமல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அது அயனோஸ்ஃபியர்னு சொல்கிறாங்க. அண்ட் exosphere, next one, last layer. So the uppermost layer of the atmosphere வந்து exosphere சொல்கிறாங்க. ஸோ this layer is extremely rarefied. ஸோ இந்த லேயர் வந்து ரொம்ப ரேரிஃபைட்னா அப்படியே ஸ்பேஸோட merge ஆயிரும் with gases and gradually merges with outer space. ஸோ அப்படியே outer space கூட merge ஆயிரும். ஸோ this zone is characterized by aurora borealis and aurora australis and aurora borealis. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். aurora australisனால் என்ன, aurora borealisனால் என்னென்னு. ஸோ இந்த ஜோனில் தான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓகே, ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அரோராஸ் ஆர் காஸ்மிக் glowing lights produced by a stream of electrons discharged from the sun's surface due to magnetic storms that are seen as unique multicolored fireworks hanging in the polar sky during midnight. ஸோ நைட் அப்போ வந்து ஸ்கையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து தெரியும், க்ரீன் அந்த மாதிரி, பர்பிள் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து எதனால் காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்னோட சர்ஃபேஸ்லேருந்து காஸ்மிக் க்ளோயிங் லைட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சன்னோட சர்ஃபேஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ்னால. ஸோ அதுதான் வந்து இந்த யூனிக் கலர் மல்டி கலர் ஃபயர் ஒர்க் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நார்மலாக அரோராக்கு மீனிங் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ வெதரும் கிளைமேட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது டேர்ம்ஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு அட்மாஸ்ஃபரிக் கண்டிஷன். ஸோ வெதர் அப்படின்னா என்ன, டினோட்ஸ் த வே த அட்மாஸ்ஃபியர் பிஹேவ்ஸ் எவ்ரி டே அண்ட் கிளைமேட் ரிவீல்ஸ் த ஆவரேஜ் ஆஃப் த வெதர். ஸோ எல்லா நாளும் நடக்கிற ஒரு விஷயந்தான் வந்து வெதர். பட் கிளைமேட் அப்படிங்கிறது நிறையா நாளோட வெதரை நீங்கள் கம்பைன் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து அதோட ஆவரேஜ் எடுத்திங்கன்னா அது வந்து கிளைமேட்னு சொல்லுவாங்க. So relatively a long period of time. So the difference between the two may be clearly understood with the following table னு சொல்லியிருக்காங்க. So there are many factors that influence weather and climate. So ஈக்குவேட்டர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும், அப்புறம் எந்த ஹைட்டில் இருக்கும், சீ கிட்ட இருக்குமா இல்லையா, விண்டு வந்து அந்த உங்கள் இடத்துல வருதா இல்லையா, மவுண்டன்ஸ் உங்கள் இடத்துல இருக்கா, உங்கள் இடத்துல க்ளவுட் கவர் இருக்கா, ஓஷன் கரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன், இதெல்லாம் வந்து வெதரையும் கிளைமேட்டையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஈக்குவேட்டர் பார்ப்போம். ஸோ த சன்ஸ் ரேஸ் ஃபால்ஸ் வெர்டிக்கலி ஆன் தி ஈக்குவேட்டர். ஸோ இப்போது சன்னோட ரேஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஈக்குவேட்டர் அப்படின்னா வெர்டிக்கலாக வந்து இங்கே தான் விழுகும். ஸோ the rays are inclined on the regions away from the equator and near the poles due to spherical shape of the earth. ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து தெரியும், earth வந்து இப்படி இருக்குது, சன் வந்து இப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக போகும். And so due to and the vertical rays heat up the earth more than the inclined rays. ஸோ இந்த வர vertical rays தான் வந்து earth நல்லா ஹீட் பண்ணும். ஸோ thus the places near the equator are warmer than the places away from the equator. ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறது. And next one, the altitude. Altitude refers to the height above the mean sea level. The temperature decreases at a rate of 6.5 degrees Celsius per kilometer of height. இப்போ ஒரு கிலோமீட்டர் ஸோ ஒரு கிலோமீட்டர் ஹைட் மேலே ஏறுறீங்க அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நார்மல் லேப்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எவ்ரி 1 கிலோமீட்டர் ஹைட் நீங்கள் மேலே ஏற ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் குறையுது. ஸோ த பிளேசஸ் அட் ஹையர் ஆல்டிடியூட் வந்து லோவர் டெம்பரேச்சர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். And so the climate of a place varies accordingly to nearest to the sea. ஸோ அதுதான் ஆல்டிடியூட். இப்போ சீ கிட்ட இருக்குமா இல்லையா, சீ கிட்ட இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து மாடரேட் அண்ட் மைல்டாக இருக்கும் climate. ஸோ places near the coast experiences equitable climate due to influence of winds from the sea. ஸோ சீலேருந்து வந்து உங்களுக்கு விண்டு வரும். ஸோ அது வந்து பிளேஸை காம்படுத்தும். ஸோ places located inland far away from the sea does not experience the moderating influence. ஸோ அந்த மைல்ட் அண்ட் மாடரேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த sea வந்து கிடைக்காது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ்லாம் வந்து காண்டினென்டல் டைப் ஆஃப் climate வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு சீ ப்ரீஸ்னால் என்ன, லேண்ட் ப்ரீஸ்னால் என்ன நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் நேச்சர் ஆஃப் ப்ரிவேலிங் விண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the wind changes the climate of a place based on from where they blow. So when the wind blows from a warm region it makes the place warm
and cold when blows from a colder region. ஸோ இப்போ போல்ஸ்லேருந்து விண்டு வருதுன்னா கோல்டாக தான் வரும், ஈக்குவேட்டர்லேருந்து விண்டு போகுதுன்னா வார்மாக தான் போகும். ஸோ த ஆன்ஷோர் விண்ட் காசஸ் ரெயின்ஃபால் மேக்கிங் த பிளேஸ் கூல். ஆன்ஷோர் விண்ட் அப்படின்னா வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு கூலாக வந்து இந்த லேண்டில் வந்து விழுகும். ஸோ அது வந்து ரெயின்ஃபால் காஸ் ஆகும். அப்போது வந்து கூலாக இட் வில் மேக் த பிளேஸ் கூல். வேரஸ் த ஆஃப் ஷோர் விண்ட்ஸ் பிரிங் ட்ரை வெதர். ஸோ இன்கேஸ் வந்து ஆஃப் ஷோராக வருது அப்படின்னா லைக் கடல் தாண்டி வரலனா அப்படின்னா தண்ணி மாய்ஸ்சர் எடுத்துகிட்டு வராது, அப்போது வந்து ட்ரை வெதராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் மவுண்டன் பேரியர். ஸோ இன்கேஸ் வந்து லேண்ட்லேருந்து வந்து விண்டு வருதுன்னா அது வந்து ரெயின் ஸ்பெல் கொடுக்காது. இன்கேஸ் வந்து வாட்டர் லைக் ஒரு ஓஷனை தாண்டி ஒரு விண்டு வருதுன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ வந்து ரெயின் வந்து கொடுக்கும். மவுண்டன் பேரியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லொக்கேஷன் ஆஃப் அ மவுண்டன் இன்ஃப்ளூயன்சஸ் த கிளைமேட் ஆஃப் அ பிளேஸ். த மவுண்டன் செயின்ஸ் ஆக்ட் அஸ் அ நேச்சுரல் பேரியர் ஆஃப் விண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே மவுண்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல விண்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இது வந்து பேரியராக தான் இருக்கும். So sometimes they prevent the entry of cold winds into the country and escape the monsoon winds, thus having a great influence for the climate. இப்போ நம்ம ஹிமாலயாஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற சைபீரியாலேருந்து வர கோல்டு விண்ட்ஸ் எல்லாம் வந்து தடுத்துருது. ஸோ இதில் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே விண்ட்வர்ட் சைட் லீவர்ட் சைடுன்னு. இப்போ விண்ட்வர்ட் சைட்னா வந்து இப்போது இந்த சைடு மவுண்டன் இருக்குன்னா இந்த சைடு கடல்லேருந்து விண்டு வந்து வருது அப்படின்னா நிறைய மாய்ஸ்சர் கொண்டு வரும், இப்போ இங்கே மழை பெய்யும். ஸோ இது வந்து விண்ட்வர்ட் சைட். ஸோ அப்படியே வந்து மேலே ஏறிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாய்ஸ்சரும் இங்கேயே கொட்டிருச்சு. இந்த சைடு போகும்போது வெரி லிட்டில் மாய்ஸ்சர் இல்லை மாய்ஸ்சரே இருக்காது. ஸோ இது வந்து லீவர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ த லீவர்ட் சைட் ஆஃப் த மவுண்டன் இஸ் த சைட் ஷெல்டர் ஃப்ரம் த விண்ட். இட் ரிசீவ்ஸ் வெரி லெஸ் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளவுட் கவர். ஸோ க்ளவுட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் த சன். இப்போ க்ளவுடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ சன் வந்து வெளியில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வர ரேஸை வந்து க்ளவுட் வந்து வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். உள்ளுக்குள்ளே இங்கே லேண்ட் இருக்குன்னா இந்த லேண்டில் வந்து விழுகாமல் பார்த்துக்கும். ஸோ அதுதான் வந்து க்ளவுடோட வேலை. ஸோ திருப்பி படிங்க. க்ளவுட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் த சன். This prevents the entry of heat into the Earth's surface. So in areas generally of cloudless sky like the deserts, temperature is very high. So cloud வந்து இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சன்னோட ரேஸ் வந்து டைரெக்டாக வந்து விழுந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அந்த அதர் ஹேண்ட் அண்டர் க்ளவுடி ஸ்கை த டெம்பரேச்சர் ஸ்லோ. இப்போ இன்கேஸ் வந்து க்ளவுடியாக இருக்குன்னா மூடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க கிளைமேட். ஸோ அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஓஷன் கரண்ட்ஸ். ஸோ த வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் ரேஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த நியர்பை கோஸ்டல் ஏரியா. ஸோ நிறைய ஓஷன் கரண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன வார்ம் ஓஷன் கரண்ட் இருக்குது, கோல்டு ஓஷன் கரண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கோஸ்டல் ஏரியா கிட்ட வார்ம் ஓஷன் கரண்ட் வந்துன்னா பிளேஸை வார்ம் ஆக்கும். வெல் இன்கேஸ் வந்து கோல்டு கரண்ட் வந்துச்சுன்னா பிளேஸை வந்து கோல்ட் ஆக்கும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ த ட்ரீஸ் ரிலீசஸ் வாட்டர் வேப்பர் இன் டு த ஏர் அண்ட் மேக்ஸ் இட் கூல். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் இருந்தாலே அந்த இடம் கூலாக தான் இருக்கும். தஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் ஹவ் லோவர் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த இயர். ஸோ நான் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கும் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வில் see about the winds. ஸோ விண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ டைப் ஆஃப் விண்ட்ஸ், ட்ரேட் விண்ட்ஸா, வெஸ்டர்லீஸா, இதெல்லாமே பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வந்து அன்அகாடமியோட ப்ளஸ் கோர்சஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிவ் இட் அ ட்ரை. ஸோ இந்த மந்த் அண்ட் வரைக்கும் தான் 10% ஆஃப். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 5% தான் ஆஃப் ஆமாம். ஸோ டெஃபினெட்லி ட்ரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.